வெல்கம் எவ்ரிவன். உங்கள் கண்ணும் தலையும் வலிக்குதா? இதுக்கு 5 முக்கியமான காரணங்கள் என்ன, இந்த ஒவ்வொரு காரணத்துக்கும் சொல்யூஷன் என்ன அப்படின்னு தெளிவாக பார்க்கலாம். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் தலைவலியை சீக்கிரம் சரி செய்யலாம். இதுக்கு முதல் காரணம் ஐ ஸ்ட்ரெயின். நம்ம லேப்டாப், மொபைல் ஃபோன் அப்படின்னு எலக்ட்ரானிக் டிவைஸில் இருக்க பிரைட்னஸ்னாலையும் நம்ம கண் சிமிட்டாமல் பார்க்கறதுனாலையும் தலைவலி கூடவே கண் வலியும் வரும். இதுக்கு சொல்யூஷன், உங்கள் ஐப்ரோ எட்ஜில் ஸ்லோவாக சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணும்போது டென்ஷன் ரிலீஸ் ஆகி தலைவலி குறையும். முடிஞ்ச அளவுக்கு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது குறைங்க. சில சமயம் நீங்கள் கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குற மாதிரி இருந்தால் ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் கண்ணாடி யூஸ் பண்ணுறது உங்கள் ஐ ஸ்ட்ரெயினை குறைக்கும். ரெண்டாவது காரணம், கழுத்து மற்றும் தோள்பட்டை டைட்னஸ். நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாலோ தவறான முறையில் கழுத்து வச்சு தூங்குறது மூலமாகவும் உங்களுக்கு இந்த தலைவலி வரும். இதுக்கு சொல்யூஷன், ஷோல்டர் ரோல்னு சொல்லப்படுற எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் தலைவலியை குறைக்கலாம். இந்த ஷோல்டர் ரோல் எக்ஸசைஸ் முன்னாடி 10 டைம் பின்னாடி 10 டைம் பண்ணுறது மூலமா நம்ம சரி செய்ய முடியும். மூணாவது காரணம், குறைவான தூக்கம். இந்த தூக்கம் ஒழுங்காக இல்லாமல் இருக்கிறதுனால மூளைக்கு தேவையான அளவுக்கு ரெஸ்ட்டு கிடைக்காது. அப்படி கிடைக்காம இருக்கும்போது நம்ம பிரெயின் ஸ்ட்ரெஸ் ஆகும், தலைவலிக்கும். இதுக்கு சொல்யூஷன், உங்கள் வேலையெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சா தலைவலி காணாமல் போயிடும். நான்காவது காரணம், டீஹைட்ரேஷன். நம்ம உடம்புல நீர் சத்து குறைஞ்சி போனால் பிரெயினில் இருக்க மென்மையான பகுதிகள் சுருங்க ஆரம்பிக்கும் போது நமக்கு தலைவலி வருது. இதுக்கு சொல்யூஷன், 500 ml அளவுக்கு தண்ணி குடிச்சிங்கன்னா உங்கள் தலைவலியை 30-40% வரைக்கும் குறைக்க முடியும். லாஸ்ட் காரணம், ஸ்ட்ரெஸ். நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும்போது நரம்புகள் சுருங்க ஆரம்பித்து ப்ரெஷர் நம்ம தலைக்குள்ளே பில்ட் ஆகும்போது நமக்கு தலைவலி வருது. இதுக்கு சொல்யூஷன், யோகா, எக்ஸசைஸ், டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ், ஹெல்த்தியான உணவு, மியூசிக் மாதிரியான ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ் குறைஞ்சி தலைவலியை சரி பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.